அடுத்தபடியாக நமது மேலூர் முஹிதீன் ஆண்டவர் பெரியபள்ளி தீனியாத் மக்தப் சென்றனுடைய மாவினும் பெண்கள் ஆயிஷா பெண்கள் நிஸ்வானுடைய முதல்வருமான மூரானா மௌலவி அல் ஹாஃபித் அல் காரி அஹ்மத் ஷா காஷிஃபி ஹதரத் அவர்கள் சிறிது நேரம் வாழ்த்துரை வழங்குவார்கள். الحمدلله اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون وصل على محمد كلما غفل عن ذكره الغافلون. قال الله تبارك وتعالى ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் சிறப்புமிக்க இஸ்லாமிய பெரியோர்களே, உலமாக்களே, நண்பர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அவனுடைய வல்லமையின் வெளிப்பாடு, தீனுடைய எல்லா காரியங்களிலும் நாங்கள் எப்படி பயணப்படுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளில் எல்லா இடங்களிலும் நாங்கள் எப்படி சரியான முறையில் பயணிப்பது, எங்கள் வாழ்நாள்களில் நாங்கள் எப்படி முழுமையான நபியுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வது என்ற அதி அற்புதமான இந்த மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால், அமல்கள் செய்வது இருக்கிறதே அது மட்டுமல்ல தீன். நான் 5 நேரம் தொழுதேன், தஹஜ்ஜத் தொழுதேன், தஸ்பீஹாத்துகளை பரிபூர்ணப்படுத்தினேன், அதுபோன்று இன்ன பிற இஸ்லாமிய கடமைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் என்னளவிலே என்னுடைய கடமைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ ஹுகூக்குல் இபாத் ஹுகூக்குல்லாஹ்களை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதை தாண்டி இந்த சமூகத்திற்கான காரியங்களில் நான் எவ்வளவு பயணப்பட்டிருக்கிறேன், என்னின் காரணமாக சமுதாயத்துடைய வளர்ச்சிகள் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு தலைவராக, ஒரு செயலாளராக, ஒரு இமாமாக, பள்ளியினுடைய நிர்வாகிகளாக, சமூகத்துடைய அந்தஸ்து பெற்ற மக்களாக நான் இந்த சமூகத்துடைய இஸ்லாமிய சமூகத்துடைய வளர்ச்சிக்காக என்னுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய சபைகளாக நாம் இதை பார்க்கிறோம். முன்னால் பேசிய உலமாக்களை போன்று பதில் சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய சபைகளாக இல்லாமல் செயல்பாட்டுடைய சபைகளாக இதை நாம் எப்படி ஏற்படுத்திக் கொள்வது? உண்மையிலேயே அல்லாஹுடைய பெரிய கிருபை இது இல்லை என்ற, அல்லாஹுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் சமூகத்துடைய வளர்ச்சி குறித்துண்டான சிந்தனைகள் கூட நமக்கு வர முடியாது. எங்க சமூகத்துடைய ஏழை எளிய மக்களுடைய நிலை என்ன, வறுமையில் இருக்கக்கூடியவருடைய நிலை என்ன, என் சமுதாயத்துடைய வளர்ச்சி குறித்த சிந்தனைகளோடு நாங்கள் இருப்பது இருக்கிறதை, இது நபியுடைய சிந்தனையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே செஞ்ச விஷயங்கள் என்னன்னு சொன்னா 2 விஷயம் செஞ்சாங்க. இப்ப இருக்கக்கூடிய மக்களை கொண்டு இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய மேனேஜ்மெண்ட் எப்படி செயல்படுத்துவது, அப்கமிங் ஜெனரேஷனுடைய டெவலப்மெண்ட்டை எப்படி கவனத்தில் எடுத்துக்கிறது, இந்த 2 விஷயங்களையும் கவனப்பட்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய 10 வருஷ வாழ்க்கையை பயணித்தார்கள். அந்த ஒரு சூழல், அந்த ஒரு இக்கட்டான ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம், எங்கள் சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபட வேண்டிய எந்தெந்த துறைகள் இருக்கிறது, நாங்கள் எங்கெல்லாம் எங்களுக்கு எங்கெல்லாம் கவன சிதறல்கள் ஏற்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது, நாங்கள் எங்கெல்லாம் எங்களுடைய சமுதாயத்துடைய வளர்ச்சிகள் குறித்து ஆழமாக கவனப்பட வேண்டிய எத்தனை சபைகள் இருக்கிறது, எத்தனை காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் விரிவாக விவரமாக பேச வேண்டிய நிர்பந்தங்களுக்கு இந்த இந்திய திருநாட்டிலே நாம் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே இது போன்ற இந்த ஜம்மியத் உலமாவுடைய ஹிந்துடைய பணிகள் இருக்கிறது, இது நீண்ட நெடுங்காலங்களாக சமுதாயத்துடைய வளர்ச்சி குறித்துண்டான சிந்தனைகளோடு அரசியல் சாசனங்களுக்கு, இந்திய அரசியல் சாசனங்களுக்கு மாறுபடாத வகையில் எப்படி இஸ்லாமிய சமூகத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்ல முடியும் என்ற நீண்ட நெடிய பாரம்பரியங்களோடு இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நன்றாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய அறிவு, திறமை, ஆற்றல்களினால் நான் ஒரு அமல் செய்வேன் என்பது ஒரு பெருமையுடைய அடையாளங்கள்.
ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழல்கள் இல்லாமல் எங்கள் சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக ஒரு கிராமம், ஐயாப்பட்டி கிராமம் இருக்குது, அந்த சமூகத்துடைய வளர்ச்சிக்கு நாங்கள் என்ன பாடுபட வேண்டும் என்ற சமுதாய சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுப்பது இருக்கிறதே, இது மாபெரும் அல்லாஹுடைய கிருபை. இதில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நற்சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாக நாம் எடுத்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமுதாயத்துடைய வளர்ச்சியை கவனத்தில் கொள்ளக்கூடிய, கவலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய, ரசூலுடைய கவலைகளை தன் கவலைகளாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியம் பெற்ற ஜெயசீலர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் ஆக்கியர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.